लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. இந்த ஸ்லோகத்தாலே பகவான் நாராயணன் நம்ம ரட்சிக்கும் போது ஸ்ரீ மகாலட்சுமியோடே சேர்ந்தே ரட்சிக்கிறான் என்று அறிகிறோம். பகவானே ஸ்ரீ ராமச்சந்திரனாக திருவவதாரம் பண்ண பிராட்டி சீதையாக பிறந்தாள். சீதை ராமனோடே கூடியிருந்த அனைவரையும் ரட்சிக்க வேணும். ஆனால் அவர்கள் இருவரும் காட்டில் ஏகாந்தமாக இருந்தபோது ராவணன் என்னும் அரக்கன் அவர்களை பிரித்தான். அவன் பிரித்தான்கிற சரித்திரத்தை கடந்த உபன்யாசத்தில் நாம் அனுபவித்தோம். சீதை பிரிந்து அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டாள். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தயே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ரகுநாதனுடைய சுந்தரியான சீதை 10 தலை ராவணனுடைய அசோகவனத்தே 10 மாசங்கள் சிறைப்பட்டாள். தேவஸ்திரீகளுடைய சிறையை வெட்டி விடுவதற்காக சீதை வலிய சிறை புகுந்தாள். ராவணன் தேவர்கள் அனைவரையும் ஜெயித்து அவரவர்களுடைய பத்னி மனைவிகளை கொண்டு வந்து அசோகவனத்துக்கு அருகே இலங்கையில் சிறை வைத்திருந்தான். அவர்களை தன் மனைவியாக வேணுமென்று துன்புறுத்திக் கொண்டிருந்தான். அவர்களை விடுவிக்க வேணுங்கிறதுக்காகத்தான் சீதை சிறை புகுகிறாள். சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவது பிராட்டியினுடைய சக்தி விசேஷம் அறியாத க்ஷுத்ரர்கள் என்று பிள்ளை லோகாச்சாரியர் சாதிக்கிறார். சீதையினுடைய சக்தி என்னதுன்னு தெரியாதவர்கள் வேணா சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாளே தவிர சீதை தான் ராவணனையும் சேர்த்து தூக்கி கொண்டு சிறை புகுந்தாள். ததோ ராவண நீதாயாக சீதாயாகான்னு வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதை என்று அர்த்தம் சொல்றதை விட ராவணனையும் தூக்கி சென்ற சீதை என்று சொல்லுவார்கள். அப்படி கூட சிறைக்குள்ள போடுவளா? ஏன் போனாள்னா, ஒருத்தர் ஆழமான கிணத்துல விழுந்துடுறாருன்னு வச்சுங்க, மேலே இருந்து கயற்ற போட்டு பாக்குறோம், அவளை தூக்கிறதுக்கு முடியல. அப்ப நானும் குதிச்சா தானே தூக்க முடியும். அத போலே தேவஸ்திரீகளுடைய சிறையை வெட்டிவிட வெளியிலிருந்து மட்டும் முடியாது, தானும் உள்ளே புகுந்துதான் அவர்களுக்கு விடுதலை ஏற்படுத்த வேணும் என்பதற்காகத்தான் சீதை வலிய சிறை புகுந்தாள். சீதை சிறையிலே போய் இருந்தாள். அவள் அப்புறத்திலே ராமனை விட்டு பிரிந்து துன்பத்தீயில் அகப்பட்டாள். ராமனோ இப்புறத்திலே சீதையை விட்டு பிரிந்த விரகதாபத்தாலே துடித்து கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, கொடியே கண்டாயா என்று ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டு வருகிறான். அப்படி வரும்போது ரிஷமூக பர்வதத்தை அடைந்து அதற்கு முன்பாக சபரிக்கு மோட்சத்தை கொடுத்து அடுத்து சுக்ரீவனோடே தோழமை பூண்டு வாலிய கொன்று ஹனுமானை தாசனாக ஏற்றுக்கொண்டு ஹனுமான் தெற்கு நோக்கி தேடி சமுத்திரத்தை தாண்டி சீதையை கண்டு ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தார் என்பது சுந்தரகாண்டத்திலே சரித்திரம். அதைத்தான் நாம் இப்போது அனுபவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக கீழே கிஷ்கிந்தா காண்டம் ஆரண்ய காண்டத்துல ஒரு இடத்துல விட்டுருக்கோம். அந்த காண்டத்திலேருந்து சரித்திரத்தை பார்த்து வந்துருவோம். ஆரண்ய காண்டத்தை 2 பகுதிகளாக பிரித்து கொண்டால் ஒரு பகுதி சீதையை தூக்கிண்டு போனது வரை, அடுத்த பகுதி சீதையை தேடிக்கொண்டு ராமன் ஓரோரு இடமாக சென்றது. அதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். சீதையை தேடி ராமன் புறப்பட்டான். சிதாம் ஆதீபயாமாச சா பிரஜ்வால சர்வதா தச்சரீரம் கவந்தஸ்ய கிருத பிண்டோபவம் மகது ததச்சிதாயா வேகேன பாஸ்வரோ விரஜாம்பரா விமானே பாஸ்வரே திஷ்டன் ஹம்சயுக்தே யசஸ்கரே. சீதையை தேடிக்கொண்டு வந்தபோது கபந்தன்ற பெரிய உருவத்தோட ஒரு அரக்கன் வந்தான். அவனுக்கு தலை வயிற்றில் இருந்தது. 2 கைகளை நீட்டினான் என்றால் 10 யோஜனை தூரத்துக்கு இருக்கக்கூடிய
மிருகங்களையெல்லாம் எடுத்து வாயிலே போட்டுக் கொள்ளுவன். அவ்வளவு கோர ரூபத்தோட வந்தவன் ராமலட்சுமணர்களை தூக்கி தன் தோல்ல வச்சிருந்து அவர்களை சாப்பிட போறேங்கிற வேகமாக தூக்கி போனான். அப்போது ராமனும் லட்சுமணனும் பேசிக்கொண்டு அவனுடைய கைகளை வெட்டி அவன் உடலையும் துண்டு துண்டாக்கினார்கள். கபந்தன் சாப விமோசனம் ஏற்பட்டு ஒரு ஆகாய விமானத்தில் ஏறி சொர்க்கலோகத்தை நோக்கி போனான். அந்த கபந்தன் தான் வழி சொன்னா இவர்களுக்கு, ராமா உங்களுக்கு ஒரு நல்லது செய்து கொடுக்கிறேன், எனக்கு சாப விமோசனம் ஏற்படுத்தி கொடுத்துட்டியானா உங்களுக்கு சீதையை தேடக்கூடிய மார்க்கம் சொல்லித்தரேன். சீதை எங்க இருக்கிற ஆளுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இடத்திலிருந்து நேர மேற்கு நோக்கி போனீர்கள் என்னால் அங்கே ஒரு ஆசிரமம் வரும். அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கும். ஆசிரமத்துக்கு மதங்காசிரமம்னு பேர். அதற்கு பக்கத்தில் ரிஷமூக பர்வதம் இருக்கும். அந்த பர்வதத்துக்கு போ, சுக்ரீவாதி குரங்குகள் எல்லாம் இருப்பார்கள், அவர்களோட தோழமை கொண்டு அந்த வானரோத்தமனுடைய உதவியாலே நீ சீதையை தேடி பிடிக்கலாம் அப்படிங்கிறத இவர் சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டு மேற்கு நோக்கி புறப்பட்டார்கள். மேற்கு நோக்கின்னு அவர் அப்படின்னு வழி சொன்னார். கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்க, அதாவது கீழே தாக்கேத்துன்னு ஒரு இடம் சொன்னேன். அந்த தாக்கேத்த இடத்துல சுத்து வட்டாரத்திலேயே ஒண்ணுமே இல்லை. நாங்க போயிட்டு திரும்பி வருமமான்னு ஆகி ஜட்டாயுவுக்கு மட்டும்தான் மோட்சமா அல்லது பார்க்கிறவர்களுக்கு உண்டா அப்படிங்கிற நிலைமை ஆயிடுத்து அந்த இடத்துல. என்ன பாதி நான் ஒரு பக்கம் எங்கேயோ தனியா போய் மற்ற பேர் அத்தனை பேரும் ஒரு இடத்துல தனியா போய் அதுக்கப்புறம் ஒரு 12 மைல் சுத்தி ராத்திரி கண்டுபிடிச்சு வண்டி எல்லாம் ஏதோ பள்ளத்துல விழுந்து என்னென்ன ஆகணுமோ எல்லாம் ஆகி சௌக்கியமா வந்துட்டோம். யாருக்கும் ஒண்ணும் இல்லை. இப்போ அதாவது ஒண்ணுமே எல்லாம் ஒழுங்கா போயிட்டு வந்துட்டோம்னா ஞாபகமே இருக்காது. அதாவது போறச்சே ஒரு 4 பாடுபட்டா தான் இங்க இதை பட்டமே அங்க அதை பட்டமே ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காகத்தான் யாத்திரை போகும்போதே இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காகத்தான் போயிட்டு பார்த்துட்டே வரும். நான் அன்னைக்கு ராமன் கட்டப்பட்டு தான் போனார், நம்ம சுலபமா போயிட்டு வந்தா. இன்னைக்கு சால கிராமத்துக்கு போராடும் இல்லையோ, ரொம்ப கஷ்டமான இடம் தான். ஆனா எல்லாம் இப்ப 25,000 கொடுத்தா ஆகாயமானம் ஏறி உட்கார்ந்தா கொண்டு போய் இறக்கி விட்டுருவா. அதே ஒரு 7 மணி நாள் நடந்துன்னா கண்டகி நதிக்கரையோரமா நடக்கலாம். நடந்து போனா தான் அது போயிட்டு அந்த ஞாபகம் இருக்கும். இந்த ஏறி உட்காந்து 1/2 மணி அது இறக்கி விட்டுட்டு அடுத்த தரம் கிளம்புறதுக்குள்ள நீ போர் போயிட்டு வரணும். இதுக்குள்ள 6 போயிட்டு 6 வருது சொல்லணும். அதனால கொஞ்சம் நிதானப்பட்டால் தான் எதுவுமே ஞாபகத்தில் இருக்கும். கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தயாராகத்தான் இருக்க உண்டு. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த தாக்கியத்துன்ற இடம் அதுல இருந்துதான் இப்ப கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கார்கள். தேடி 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 கொண்டு கபந்தனுடைய இடத்துக்கு வந்தார். அவர் அங்கேருந்து மேற்க போக சொல்றார். இந்த தாக்கியத்திலிருந்து ஒரு சிறு மலை ஏறி இறங்கினால் பூனாவுக்கு பக்கத்துல லோனாவாலாங்கிற மலை இருக்கு. அந்த மலை ஏறி இறங்கணும். அது இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரனுடைய தெற்கு கோடி, கர்நாடகத்தினுடைய வடக்கு கோடி வந்துடும். அதே கொஞ்சம் ஆந்திரத்துக்குள்ள போயிட்டுன்னா குண்டக்கல் பக்கத்துல வந்துடும். அதுக்கு நேர் மேற்கு பக்கம் தான் இந்த பக்கத்திலே. அதனால அது வந்தா தான் ஹாஸ்பெட் ஹம்பி அப்படிங்கிற இடத்து பக்கத்துல தான் கிஷ்கிந்தை இருக்கிறது. அதை தேடிக்கொண்டுதான் ராமனும் லட்சுமணனும் வருகிறார்கள். ரிஷமூக பர்வதத்துக்கு அருகே வந்தார்கள். ஏஷராம சிவ பந்தாக எத்திரைதே புஷ்பிதாத்ருமாக பிரதீச்சியின் திசமாசிரித்ய பிரகாசந்தே மனோரமாக பிராத்ரா நிரஸ்த கிருத்தேன வாலினா சக்கரசூனுனா ஸ்ரூயதாம் ராம பக்ஷ்யாமி சுக்ரீவோ நாம வானரா. சுக்ரீவன்கிற வானரன் இருக்கிறார். அவர் அண்ணன் வாலியாலே அடித்து துரத்தப்பட்டு ரிஷமூக பர்வத்தத்திலே ஒளிந்திருக்கிறான். நீ போனாயென்னால் அவனோட தோழமை கொண்டு அவனிடத்தில் சகாயம் பெறலாம் அப்படின்னு கபந்தன் சொல்லிக் கொடுத்தான். அதை கேட்டுக்கொண்டுதான் மேற்கு நோக்கி வரார். மதங்க வனமித்தேவ விஸ்ருதம் ரகுநந்தன ரிஷமூகஸ்து பம்பாயாக புரஸ்தாத் புஷ்பித துருமக. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிறு குளம் இருக்கும். அதுக்கு பம்பா சரோவர் அப்படின்னு பேர். அந்த பம்பா சரோவரத்தின் கரையில சுக்ரீவன் இருக்கிறான். அங்கதான் ரிஷமூக பர்வத்தம் இருக்கு. ஒரு பக்கம் ரிஷமூகம்ங்கிற மலை, மற்றொரு பக்கம் மால்யவான்கிற மலை. மால்யவான் மலையில தான் 4 மாசம் மழை பெய்யறதுங்கிறதுக்காக தேட முடியாதுன்னு ராமன் தங்கியிருந்தார். அது மால்யவான். ரிஷமூக பர்வத்தத்துல தான் வர முடியாதுன்னு வாலிக்கு சாபம். அதனால அந்த இடத்துலதான் சுக்ரீவன் மறந்து கொண்டிருந்தான். மதங்க முனிவருடைய ஆசிரமம் தனி, சபரியனுடைய ஆசிரமம் தனி. இது இத்தனைக்கு நடுவுல இருக்கு பம்பா சரோவரம். பம்பா சரோவரத்துக்கு தான் கபந்தன் சரியா வழி காமிச்சான். அங்கிருந்து ராமன் புறப்பட்டு சபரியனுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். தௌ கபந்தேன தம் மார்க்கம் பம்பாயா தரிசிதம் வனே ஆதஸ்ததுத்தேசம் திசம் கிருஹ்ய பிரதீச்சீம் நிருவராத்மஜௌ வீக்ஷந்தௌ ஜக்மதுர்திரஷ்டும் சுக்ரீவம் ராமலக்ஷ்மணௌ பம்பாயா பశ్చిமம் தீரம் ராகவா உபதஸ்தது
அவசியதாம் தபஸ்தத்ர சபர்யா ரம்யமாசிரமம். அந்த இடத்துல சபரி என்னும் கனி கொடுத்த கிழவி. அவள் ஒரு வேடுவச்சி. ஏற்கனவே குஹன் வேட்டுவ ஜாதியோட தோழமை பூண்டார். இப்போது ஒரு வேடுவச்சி, அதே வேடர் ஜாதியில பிறந்த பெண். சபரிக்கு ஆச்சாரியன் மதங்க முனிவர். மதங்க முனிவர் தாம் மோட்சத்துக்கு புறப்பட்டு போறச்சே சபரி நானும் கூட வருவேன்னு தெரிவித்தாள். அப்ப மதங்கர் சொல்றார், நீ வர வேண்டிதான், ஆனா நான் ஒரு ஆணை, உனக்குன்னு ஒரு கைங்கரை கொடுத்துட்டு போறேன், நீ இங்கேயே காத்துன்று. ராமனும் லக்ஷ்மணனும் உன் இல்லம் தேடி வருவார்கள், ஏதோ ஒண்ணுத்துக்காக அவர் வரப்போறார்கள். அப்ப அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நீ மோட்சத்துக்கு சேரலாம் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றார். அதுக்காகவே அந்த இடத்துல காத்துட்டு இருக்கா. மதங்கருடைய ஆசிரமம், சபரியினுடைய ஆசிரமம். ராமன் சபரி ஆசிரமத்துக்குள்ளே நுழைகிறார். அத்தியமே சபலம் தத்துவம் சொர்க்கச்சைவ பவிஷ்யதி. ராமா, இன்றுதான் என் வாழ்க்கை சாபல்யம் அடைந்தது, உன்னை தரிசிக்க பெற்றேன். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. உன்னுடைய கண் பார்வை பெற்று நான் அத்தனை துரிதங்களும் தொலைய பெற்றேன். பாபங்கள் போய்விட்டன, உன்னை நான் கைங்கரியம் பண்ணணும்னு காத்திருந்தேன். ஒரு பார்வையில அத்தனை பாவங்களையும் போக்கிட்டியே. ஜாயமானம் கி புருஷம் எம் பசியேது மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. இது சாஸ்திர வாக்கியம். ஒரு குழந்தை பிறக்கும் போது மதுசூதனான பகவானுடைய கட்டாட்சம் பட்டுடுத்துனால் அது பரமசத்த குணத்தோட மோட்சத்துக்கு போக வேணுங்கிற ஆசையோட நற்பண்புகளோட வளரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டாள் பிரார்த்திக்கிறார், செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய கண்களை திறந்து எங்களை கட்டாட்சி. பகவானுடைய கட்டாட்சம் பட்டதென்னால் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவானை சேவிக்கிறோம், அவர் கண் பார்வைப்பட்டது, நம்முடைய எல்லா பாபங்களும் தொலைந்து மனசில் இருக்கிற சந்தேக முடிச்சுக்கள் அது அத்தனையும் விலகி போகின்றன. ராமாயணம் வாசிக்கிறோம், பாகவதம் வாசிக்கிறோம், அது வாசிக்கிறோம், இது வாசிக்கிறோம், இத்தனை எதுக்காக சொல்றோம்னா பிரயோஜனம் இருக்கணும் இல்லையோ. 6 நாள் கேட்டிலே, 7 வேளை கேட்டிலே, என்ன கேட்டுட்டோம்னா கேட்டுண்டபடி நடக்கிறதுக்கு தான் கேட்கிறோம். வெறும கேட்டுன்னு போறதுக்காக மட்டும் கேட்டுன்னு போடுறோமா? ராமாயணத்துல என்னென்ன சீத்தைப்பட்டிருக்கா, ராமன் பட்டிருக்கா, அனுமான் எப்படி பட்டிருக்கார், யோசிச்சு பார்க்கணும். வெறும கதை கேட்டுட்டு எழுந்துன்னு போறதுக்கு அல்ல. நம்ம வீட்டுக்கு சென்ற பிற்பாடு கண்டிப்பா அதை யோசிச்சு பார்க்கணும். உபன்யாசத்துக்கு வர்றவர் பூர்வாவலோகனம் பண்ணணும், கேட்டுட்டு போனவா உத்தராவலோகனம் பண்ணணும். பூர்வாவலோகனம்னா வர்றதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிச்சுட்டு வர்றது, படிச்சுட்டு வந்துதான் சொல்லணும். உத்தராவலோகனம்னா கேட்டுட்டு போன அப்புறம் புத்தகத்தை திறந்து பார்க்கறது. கேட்கறவா கேட்டுட்டு போய் பார்க்கணும், சொல்றவர்கள் பார்த்துட்டு வந்து சொல்லணும். ரெண்டும் இல்லை, அதான் சொல்லணுமே தவிர இதுவும் இல்லை அதுவும் இல்லை. புத்தகத்தை பார்த்துட்டு சொன்னா இது பெரிய வித்வான்கள்லாம் கடைசி நாள் வரைக்கும் பழக்கம் வச்சிருந்தா. அவளுக்கு ஒண்ணு பார்த்துதான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, மகாஜானிகளாத்தான் இருந்தா. ஆனா எப்பவும் இந்த புத்தகத்தை விட்டே கொடுக்க மாட்டா. திரும்ப 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 கடைசி மூச்சு வரைக்கும் பார்க்கிற அளவு அதுவே உயிர் அப்படின்னு இருந்தபடியால் அவர்களுக்கு அந்த ஆசை. பகவானை கூட விட்டு கொடுத்துருவா, கிரந்தத்தை விட்டே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் கோவிலுக்கு போலேன்னு விடுவா, ஆனா வாசிக்கலைன்னா அவர்களால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிரந்தத்தோடையே பிரமாணத்தோடையே ஒன்றினவர்கள் முன்னோர்கள். அதனால கேட்க வர்றவர்கள் கேட்டுட்டு எழுந்துபடக்கூடாது. பெரியாழ்வார் ஒரு ஆண்டாள் ஒரு பாட்டிலே விட்டு சித்தர் தங்கள் தேவர் திருவரங்கர் தாம்பணித்த மைமை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் அப்படின்னு பாடினாள். ஒருத்தர் சொன்னார், விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னா என்ன? விஷ்ணு சித்தர்னா பெரியாழ்வார், கேட்டிருப்பார்னா பகவான் பண்ணின உபதேசத்தை கேட்டிருக்காரு. அந்த உபன்யாசத்துக்கு போயிருக்கீளோ கேட்டிருக்கீளோன்பா. நல்லா கேட்டிருக்கேனே அப்படின்னு பதில் சொல்லுவோம். கொஞ்சம் நிறுத்தி கேட்டு இருக்கீளா அப்படின்னு அது தெரியாது. கேட்டிருக்கமே தவிர கேட்டு அதன்படி இருக்கிறீர்களான்னு கேட்டா தெரியாது விடுவோம். அதனால வேகமா கேட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது, கேட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் இல்லையோ. கேட்டுட்டு திரும்ப போய் அதை பத்தி கொஞ்சம் யோசித்தா தான் மறக்காம இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், படிக்கிறத ஞாபகம் இருக்கிறது இல்லையே. என்ன வழியினால் படிச்சதை எத்தனை மணி நேரத்துக்குள்ள நாம திரும்பி பார்க்கிறோமோ அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். ஒன்னு படிச்சுடுறோம். வேதமே அத்தியனம் பண்றதுக்கு போறோம் பாருங்க, சந்தை சொல்லுவா. சந்தை சொல்லிட்டு திருவையை விட்டுட்டா ஞாபகமே இருக்காது. சந்தை சொல்றது ரொம்ப வேகமா சொல்லுவோம், நிறைய பஞ்சாயத்து சொல்லுவோம், பிரச்சனைகள்லாம் சொல்லுவோம், சொல்லி முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுது. அதை விட்டுட்டோம் 2 மாசம் கழிச்சு சொல்லி பாருங்க, ஒரு சத்தம் ஞாபகம் இருக்காது. இவ்வளவு தூரம் சொன்னமே நான் ஏற்கனவே சின்ன பிராயத்துல சொல்றதுக்கு விட்டுட்டோம், அது முதல் தப்பு. அது அந்த 7 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள சொல்லியிருந்தா என்ன சொன்னாலும் ஞாபகத்துல இருந்திருக்கும், விட்டுட்டோம். இப்ப 40 வயசுக்கு அப்புறம் தான் ஞானோதயமே வருது. சரி, வந்த பிற்பாடு இப்பவான தெரிஞ்சுக்கலாம்னு போய் உட்கார்ந்தோம்னா இப்ப அவ்வளவு சுலபமா புத்தியில நிற்காது. மேலும் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ கவலை வந்து தாக்குறது பாருங்க. குழந்தைகள் சொல்றச்சு அதை தவிர அதுக்கு ஒண்ணுமே தெரியாது.
சொல்ல போறோம் சொல்ல போறோம். அது சொல்றச்சேவே இது சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ, பாவங்கிறாரே புண்ணியங்கிறாரே என்னவோ ஏதோ, இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா சந்த மனப்பாடம் ஆகவே ஆகாது. அதனால அதுல மட்டும் எண்ணம் இருந்தால் அது சின்ன வயசுல இருந்திருக்கணும். வயசான பிற்பாடு சொல்லணும்னா அடிக்கடி சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அதை திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு சொல்லலாம்னா வரவே வராது. இந்த ஊர்ல ஒண்ணு பார்த்தேன், எப்ப புருஷூர்த்த சந்தையெல்லாம் சொல்றா, அதெல்லாம் சொல்றாளோ இல்லையோ, தீபபெருந்தெல்லாம் சந்தை சொல்றா, சனி ஞாயிறு மட்டும் சந்தைன்னு வச்சுருக்கா. அது ரொம்பவே கஷ்டம். அது சுலபத்துல வரவே வராது. இது ஏதோ புதுசா நாம கண்டுபிடிக்கிறதா நினைச்சு விடுவோமே தவிர அவ்வளவு ஒன்றும் சாமர்த்தியம் இல்லாதவா இல்லை நம்ம முன்னோர்கள்லாம். அவர்கள்லாம் இப்படி சந்தை சொன்னாதான் ஞாபகத்துல வரும்னு ஆராயாமலாம் முடிவு பண்ணிப்பா. அந்த விஷயத்த நான் ஒரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். பெரியோர்கள் வழி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா வெறுமைக்கான்னு எழுதி வைக்கல, ரொம்ப யோசித்து யோசித்து தான் அவ முடிவு பண்ணிருக்கா. அதனால சத்தம் போடாம பின்பற்றதுதான் நமக்கு நல்லதே தவிர வேணும்னு எதிர்த்து கேள்வி கண்டிருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால சந்தை சொல்லலாம், ஒரு 4 மணி நேரத்துக்கு சொல்லி பார்க்கணும், 8 மணி நேரத்துக்கு சொல்லி பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தரமான சொல்லி பார்க்கணும். சரி, சனி ஞாயிறு தானே எங்களுக்கு பொழுது கிடைக்கிறது. ஒண்ணு பார்த்தேன், தீபாவளியா சனிக்கிழமை கொண்டாடிக்கிறோம், பொங்கலா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிக்கிறோம், ஆழ்வார் திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம் பிறந்தாரா, எங்களுக்கு ஆழ்வார் சனி ஞாயிறு தான் பிறந்தார், இப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ. எந்த கொண்டாட்டம் பண்டிகை திருநட்சத்திரம் எல்லாத்தையும் சனி ஞாயிறு தள்ளினா அப்புறம் அவர்கள் என்ன அவதரித்தார்கள், என்ன நாள் என்ன நட்சத்திரத்தை நாம ஞாபகம் வச்சு போறோம். அந்த நிலைமைக்கு போடுது. கடைசி பட்சம் இப்படியான மனம். அதை யார் ஒரு சந்தை சொல்றோமோ அதை நாம இந்த மாதிரி ஒலிப்பதிவு பண்ணி வச்சு நானும் வீட்டுலன்னு சொல்லி பார்க்கணும். இது சனி ஞாயிறு மட்டும் சொல்றதுங்கிற வழக்கம் வச்சுக்க கூடாது. அடிக்கடி சொன்னாதான் மனசுலயே நிற்கும். அதுக்காக இப்ப ராமன் வருகிறார், அவருடைய திருக்கண்களால கட்டாட்சிக்கிறார். கட்டாட்சித்ததுனால பாபங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு, சந்தேக முடிச்சுக்கள் அத்தனையும் போயிடும். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்த கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவான் கட்டாட்சித்தால் சத்தகுணம் வளர்றது, விஷயங்கள் படிச்சுன்னு தெரிய போறது. அதனாலதான் செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ என்று ஆண்டாளும் பிரார்த்தித்தாள். சபரி ராமன் வரட்டுங்கிறதுக்காக நல்ல காய்கனிகளை பறிச்சு வச்சிருந்தான். இதுல 2 விதமான கருத்துக்கள் உண்டு. தான் கடிச்சு பார்த்துட்டு கொடுத்தாள்னு ஒரு கருத்து உண்டு. இல்ல தான் எப்பவும் சாப்பிட்டு சாப்பிட்டு எது நல்லதுன்னு அவ முடிவு பண்ணி வச்சிருக்காளோ அந்த மரத்திலேருந்து புதுசா பறிச்சு கொடுத்தாள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. பறிச்சுட்டு தான் கடிச்சு பார்த்துட்டு கொடுத்தாளா, இல்ல தான் கடிச்சு பார்த்துட்டு இந்த மரத்தோட பழம் நன்னா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த மரத்திலேருந்து புது பழத்தை எடுத்து கொடுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி 2 கருத்துக்கள் உள்ளன. ராமனுக்கு அதை பத்தி இல்லை. கடிச்சு வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஒண்ணும் இல்லை, கடிக்காத வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஒண்ணும் இல்லை. ஆத்தியமே சபலம் தத்துவம் ஸ்வர்கச்சைவ பவிஷ்யதி தவாஹம் சக்ஷுஷா சௌமிய பூதா சௌமியேன மானத இதஸ்தே திவம் ஆரூடா யானகம் பர்யசாரிஷம் ஆகமிஷ்யதி தே ராமः சுபுண்ணியமிமமாசிரமம் சதே பிரதிகிரஹீதவ்யா சௌமித்ரி சகிதோதிதி. சௌமித்ரியான லக்ஷ்மணனோட கூட ராமன் வருவார், கைங்கரியம் பண்ணுன்னு எங்க ஆச்சாரியன் சொல்லிட்டு போயிருக்கார். அதுக்குதான் ராமன் கொடுக்குறேன். ராமன் வாங்கி வாங்கி சாப்பிடுறார். இதே கீழே ஒரு கதை சொல்லியிருக்கேன். குஹன் வரச்சே காய்கனிகள்லாம் கொண்டு சமர்ப்பித்தார். நான் இதெல்லாம் சாப்பிடறது இல்லைன்னு பிரதிக்க பண்ணிட்டேன்னு ராமன் வாங்காம மறுத்துட்டார். நமக்கு சந்தேகம் வரும், வேடன் ஆண் வேடன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறார், பெண் வேடு வச்சு கொடுத்தா தான் இவர் வாங்கிட்டு இருக்கு. அங்க வாண்டான்னு விட்டார், இங்க ஏன் ஒண்ணுங்கிறான்னு தோணும். அங்க குஹன் தானாக கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா இங்க இவள் என் ஆச்சாரியன் உனக்கு கைங்கரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கார் ராமா, அதுக்காகத்தான் உனக்கு நான் கைங்கரம் பண்றேன்றாடோ இல்லையோ. ஆச்சாரிய நியமனமடியாக பண்ணால் ராமன் மறுக்க மாட்டான். நாமாக பண்ணா கூட மறுத்துருவனே தவிர ஒரு குரு சொல்லி அதன் மூலமா நாம பண்றோம்னால் அவர் உடனே அதை ஏற்கிறார். கீழே நாம பார்த்தோம், வசிஷ்டர் சொன்ன உடனே கேட்டுட்டான் இல்லையா தசரதன். அது வரைக்கும் விஸ்வாமித்திரோட பிள்ளை அனுப்ப மாட்டேன்னா, ஆனா வசிஷ்டர் ஆமான்னு உடனே அனுப்பிச்சுட்டான் பாருங்க. இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மகாபலி சக்கரவர்த்தி ராஜ்யத்தை பறிச்சு போயிட்டார், பெருமாள் வாமனனா அவதரித்தார். வாமனன் போய் 3 அடி மண்ணு கேட்டார், மகாபலி 3 அடி மண்ணு கொடுத்துட்டா இந்த கமண்டலு தீர்த்தத்திலேருந்து ஜலத்தை கொட்டி இதோ கொடுத்தேன்னு சொல்லணும். அதுக்குள்ள சுக்கராச்சாரியர் பார்த்து வந்திருக்கிறது விஷ்ணுன்னு தெரியாத தப்பு பண்றேன், கொடுக்காதேன்னு சொல்லி பார்த்தார். வாங்கிக்க போறது விஷ்ணுன்னு இருந்தா நான் ஏன் கொடுக்காது இருப்பேன், கொடுக்குதான் போறேன் அப்படின்னு அவன் தான தர்மத்துல சிறந்தவன், கொடுப்பேன்னு சொன்னார். அப்ப சுக்கராச்சாரியர் சின்ன பூச்சி வடிவத்தை எடுத்துட்டு அந்த கெட்டியனுடைய வாயை கொண்டு போய் அடைச்சிட்டார். பெருமாள் பார்த்தார், அவரே வரம் கொடுத்துட்டார், இவர் கொடுக்க மாட்டார் கொடுக்கு, யாரோ கொடுத்தாலும் யாரோ கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவோம் இல்லையோ. அதை போல இந்த நிலைமை ஆயிடுச்சுக்கும். அதனால தன்னுடைய தர்பத்தை ஒண்ணு எடுத்தார். அவர் பிராமண பிள்ளை, வாமனமூர்த்தி, வாட்டு நல்ல பிரம்மச்சாரி பிள்ளை. அதனால ஒரு தர்பத்தை எடுத்து சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ, இது பெரியாழ்வாருடைய பாசனம். சுக்கராச்சாரியருடைய கண்ணை துரும்பாலே கிளறினா, துரும்புன்னா தர்பம்,
தர்பத்தை எடுத்து உள்ள விட்டு திருகினார். ஒரு கண்ணு